சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கேண்டிடேட்ஸோட ஃபைனல் சுற்று, அதாவது சுற்று 14லேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு நகமுராக்கும் குகேஷ்க்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேண்டிடேட்ஸோட டேக் அவே என்ன அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக பேசலாம். இப்போ இந்த கேமை வந்து குயிக்காக பார்த்துடலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99% வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து துல்லியமாக ஆடிருக்காங்க. அதில் எந்த ஒரு பிளண்டருமே எந்த ஒரு டாக்டிக்கல் வாய்ப்புக்குமே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு குயின்ஸ் பான் ஓப்பனிங் வந்து பார்க்கணும். அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணுறாரு குகேஷ். நைட் F6, அதுக்கப்புறம் E3 E6, அதுக்கப்புறம் பிஷப் டெக் C4 ஆடுறாரு, பிஷப் E7, அதுக்கப்புறம் நைட் C3 டெவலப் பண்ணுறாங்க, பான் டு C5. ஸோ சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் A3, ஏன்னா A6 B5 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குகேஷ் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு, ஹிகாருவும் கேன்சல் பண்ணிடுறாரு. A6 போட்டு B5 வர பார்க்குது, குயின் E2 போடுறாரு. என்னடா அது பிஷப் எங்கே வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா B5 வந்ததுக்கப்புறம் பிஷப்பை A2வில் வந்து வச்சிடுறாரு. A2வில் வச்சதுக்கப்புறம் C takes D4 வந்து பார்க்குறோம். இந்த நிலையில் வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா பான் டு C4, அதுக்கப்புறம் E4 அண்ட் தென் ரூக் D1, பான் டு D5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு விஷுவலாக நல்லா இருந்தாலும் பட் ஆக்சுவலாக போர்டில் விளையாடுறதுக்கு கரெக்டான மூவாக இருக்காது. ஸோ C takes D4 சென்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுறாரு, E takes D4. இந்த நிலையில் அவர் வந்து நைட் takes D4 விளையாடினா குயின் B6 வந்து இமீடியட்டாக வரும். எந்த ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்பேஸ் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இ பானை டி பானாக கன்வெர்ட் பண்ணி ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. பான் டு B4, பானை வந்து பார்த்திங்கன்னா ரூயின் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் டு E4 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுறாரு. B takes A3, அதுக்கப்புறம் B takes A3, பிஷப் டு B7, அதுக்கப்புறம் நைட் C3, நைட் டு D5, பிஷப் C3. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஹிகாரு. ஸோ இன்னும் குகேஷ் வந்து டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ பிஷப் டெக் C3க்கு அப்புறம் நைட் D7, அவரும் இப்போ ஆல்மோஸ்ட் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஸோ பிஷப் B1, மேபி குயின் டு D3 வச்சு செக்மேட் பண்ணுற த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரூக் C8 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் D2 போயிடுது. ஸோ நைட் F6 வராரு, பிஷப் D3, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் F3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா. ஸோ குயின் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் ரூக் F D1. ஸோ இங்கே ஹிகாரு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஷப் பேர் இருக்குது. பிஷப் பேர் இருந்தும் பொசிஷன் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது. பட் ஓகே, ஏன்னா குகேஷ் கிட்ட ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா இந்த ஆட்டத்தில் அவர் ட்ரா பண்ணாலே என்ன சொல்கிறது, நம்ம வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப பெருசாக இதில் வந்து இது பண்ண ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ குயின் டு A4 விளையாடுறாரு, குயின் டு B7, பிஷப் C5, பிஷப் E1, எல்லாமே ரீரவுட்டிங் மூவ் தாங்க, பெருசாக த்ரெட்ஸோ எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ குயின் டு B5 போனவுடனே குயின் ட்ரேடும் நடந்துடுது. ஸோ குயின் ட்ரேட் நடந்தவுடனே ரூக் A C1 ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு, நைட் டு D5 வைக்கிறாரு. ஸோ கிங் F1க்கு அப்புறம் ரூக் FD8, அதுக்கப்புறம் A4க்கு அப்புறம் கிங் F8, பான் டு G3, கிங் E7, கிங் டு E2, பான் டு F5, ரூக் C4, ரூக் C4க்கு அப்புறம் ட்ரேட் நடக்குது. ட்ரேட் நடந்ததுக்கப்புறம் நைட் B4 வருது. ஸோ ரூக் டு B1 போகிறாரு, பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்கிறதுனால பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரூக் டு C1, நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் C3, பான் டு G5, அதுக்கப்புறம் பிஷப் டு B5, பிஷப் A3, ரூக் C2, அதுக்கப்புறம் நைட் டு D4 செக் வச்சு திரும்ப ஒரு எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங் அண்ட் இங்கே ஒரு பானை எக்ஸ்ட்ரா இருந்ததுலேயே அதையும் வந்து ஹிகாரு வந்து வெட்டிடுறாரு. ஸோ வெட்டி முடிச்சதுக்கப்புறம் 40வது மூவ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணிடுறாங்க. குகேஷ் வந்து பிஷப் B4 விளையாடுறாரு. ஸோ ஆப்போசிட் கலர் பிஷப் அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் கிங் அண்ட் பான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்குன்றதுனால இது கம்ப்ளீட்டான ஒரு ட்ரான் எண்டிங் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து குகேஷ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறார். E5, அடுத்து பான் F3, E4 எனிவே, F takes E4, அதுக்கப்புறம் F takes E4 த்ரெட்னிங் த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா B5 போயிடுது. ஸோ பிஷப் E7 வராரு, அதுக்கப்புறம் பான் டு H4, இங்கேயும் அந்த பான்ஸை ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூக் B4, ரூக் H5, அதுக்கப்புறம் கிங் G7, பிஷப் டு D7 அண்ட் தென் ரூக் டு D4. ரூக் டு D4க்கு அப்புறம் பிஷப் E8 போகிறாரு, பிஷப் D8, ரூக் F5, பிஷப் டெக்ஸ் H4, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் A5. எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 மூவ்ஸ் விளையாடுறாங்க, 4 மூவ்ஸ் விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் நடக்குது. ஸோ கிங் F6, அதுக்கப்புறம் ரூக் A8, பிஷப் G5, பிஷப் H5, ரூக் D2 செக்கு, கிங் F1, ரூக் A2, A5. இந்த இடத்துல குகேஷ் வந்து தன்னுடைய பாஸ் பானை வந்து புஷ் பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஸோ இது இருந்தாலும் ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து கிங் E2, அதுக்கப்புறம் ஓகே ரூக் A2, கிங் D1, பானை வந்து எட்ஜ் ஆஃப் த குயினை ப்ரொமோட்டே பண்ணிவிடுவார். பட் இருந்தாலும் கேம் வந்து ட்ரா தான். ஸோ கிங் E1, ரூக் D5, கிங் E2, பிஷப் D2, A6, ரூக் டெக்ஸ் H5 அண்ட் தென் A7. ஸோ அது பிஷப் வந்து சாக் பண்ணிட்டு அவர் வந்து குயின் எடுக்கிறாரு.
ஸோ குயின் அவருக்கு தேவை ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காரு. கிங் E5. அதுக்கப்புறம் குயின் எடுத்த உடனே ரூக்கை சாக் பண்ணுறாரு. சாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குகேஷ் கிட்ட ஸோ குகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பான் ப்ளஸ் வந்து பிஷப் இருக்குது, அவர்கிட்ட ரூக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து ட்ரா தான். ஸோ இங்கே வந்து கிங் C5, ரூக் E4, கிங் D5 அண்ட் தென் ரூக் டெக் C3, பிஷப் டெக் C3, கிங் டெக் C3. சிம்பிளான ஒரு ட்ராவில் வந்து கேமை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த கேமில் வந்து ஹிகாரு வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி இவரை பீட் பண்ணியிருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். டை பிரேக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த பக்கம் யானுக்கும் ஃபேபிக்கும் வாய்ப்பு இருந்தது டை பிரேக்குள்ளே வர்றதுக்கு. அந்த ஆட்டத்தில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஆட்டம். கடைசி 1 hour கிட்ட நான் வந்து கேம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேபிக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் வெளியிலிருந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படும். பட் அங்கே அந்த விளையாடும் போது நமக்கு அந்த எவால்யூஷன் ப்ராப்பராக வந்து அதுவும் அந்த டைம் ப்ரெஷரில் ஃபேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சமன் அடைஞ்சது. இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசு குகேஷ் கேண்டிடேட்ஸில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. அது மட்டும் இல்லாமல் சதுரங்கத்திலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்றை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 17 வயசு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேண்டிடேட்ஸில் வின் பண்ணது இதுதான் வந்து முறை. அதே மாதிரி 17 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் விளையாட போகிறதும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முறை. ஸோ டிங் லிரனை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டார். உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வின் பண்ணிடுவார் கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட் போட்டிருந்தீங்க. பட் பிகினிங்கில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல்வி அப்படின்னா என்னென்னே தெரியாது. அதாவது தோத்தாலும் அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்த ஒரு கிரேட் மைண்ட் செட் தான் அவரை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குகேஷ். நான் ஏற்கனவே வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கனவும் கூட. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் 17 வயசில் பண்ணிட்டீங்க. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அண்ட் இதுதான் வந்து உங்களோட கரியரோட ஸ்டார்டிங்னோடு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு 17 வயசு பையன் மாதிரியே நீங்கள் வந்து விளையாடல. ஒரு கேண்டிடேட்ஸ் ஏதோ 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் மாதிரி பக்காவாக வந்து ஆடிருக்கீங்க. ஸோ அதனால் இனிமே வந்து ரஷ்யர்கள் இருந்தாங்க, அமெரிக்கர்கள் இருந்தாங்க அப்படின்றது போக இனிமே வந்து இந்தியர்கள் வந்து அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு அல்லது பல ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகள்னு சொல்கிறத விட பல ஆண்டுகளுக்கு நம்ம இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சதுரங்கத்தில் வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஷார்ட்டான வீடியோ தான். கேம் வந்து ட்ரா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ குகேஷோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் நம்ம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.